So hello student, this is for class 11 Tamil medium and this is from YouTube Gomathi Math channel. 1 mark வந்து ஷார்ட் மெத்தடில் பார்க்குறோம். பயிற்சி 1.5 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் 1 பார்த்தீங்கன்னா you are given set A and set B. இதில் e power x இங்கே e power minus x இருக்கா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி 0. இ பவர் 0 என்ன 1, பவரில் 0 வந்தால் ஆன்சர் 1. ஸோ இந்த ஆப்ஷன். தென் 2 எண்ணிலடங்கா உறுப்புங்கிறது தான் கரெக்டு. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே சைனு காசு இருக்கா, காசு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஏகப்பட்ட பொருள் வாங்கலாம் இல்லையா. காசு அதிகமான காசு இருக்கிறப்ப எண்ணிலடங்கா உறுப்புகள் வாங்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ காசுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. தேர்ட் ஒன், இங்கே இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடு. அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, 0 -1 1. ஸோ 0 -1 1 எங்கே இருக்குது, 0 -1 1. மற்றதுலாம் அப்படி இல்லை. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 4. இங்கே பார்த்தோன்னா ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். இங்கே -2 + 2 இருக்கா. ஸோ -2 + 2. இந்த சைனெல்லாம் பார்க்க வேண்டாம். 2 + 2 என்ன 4 இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. பக்கத்துலேயும் செக் பண்ணி பார்த்துக்க. இங்கே +2 -2 இருக்குது, இந்த ஆர்டரில் இருக்குது, இது வராது. இது கரெக்டாக தான் இருக்குது, -2 + 2 அப்படின்னு. ஆனால் இங்கே +4ன்னு வரணும், -4 இங்கே இருக்குது, அதனால் இது வராது. இது வந்து -2 + 2, ஆனால் இங்கே 2 அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு 5. இங்கே கீழ்கண்ட உட்கணங்களை எழுதுக. இங்கே வந்து T ஃபார் டீச்சர், S ஃபார் ஸ்டூடெண்ட். டீச்சர் ஸ்டூடெண்ட்னு தான் சொல்லுவோம் எப்போவுமே பிகினிங்கில் வந்து நம்ம டீச்சர் ஃபார் ஸ்டூடெண்ட்டு. இங்கே ST ஸ்டூடெண்ட் டீச்சர்னு இருக்குது, இதை வந்து எடுத்துக்கங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் தொடர்பு, இதுவும் அப்படி தான். இங்கே ஃபஸ்ட்டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டீச்சர், தென் ஃபார் ஸ்டூடெண்ட். அதை கூட விட ரெஸ்பெக்ட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே டீச்சர்னு எழுதிக்குமா, இங்கே ரெஸ்பெக்ட். ஏன் டீச்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னு தோணும், ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு இருக்கும். பட் T ஃபார் டீச்சர், தட் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மீனிங் எடுக்கிறப்போ TS அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்க. கொஸ்டின் நம்பர் 6. இங்கே N இருக்குது, இங்கேயும் N இருக்குது. எப்போவுமே கொஸ்டினில் என்ன இருக்கோ அது ஆன்சரில் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்குவோம். அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணிக்க. அடுத்தது கணிதம் மற்றும் வேதியியல் எழுதியிருக்கா. இங்கே 7, இந்த எல்லாத்தையும் கூட்டு. 7 + 0 + 1 + 0 1 + 4 13. இங்கே 13 இருக்குது பாரு, வேறு எங்கேயுமே 13 அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது செலக்ட் பண்ணிக்க. தென் 8 டிவைடு பை 2 4. ஸோ ஆன்சர் 4. அதாவது இங்கே வந்து பிக் செட்டு, இங்கே வந்து இது ஸ்மால் செட். இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் பாரு, இங்கே ஸ்மால் செட், இதுவும் ஸ்மால் செட், இது பிக் செட். அப்படின்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3s are 6. கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இங்கே 17 இருக்கா, இங்கேயும் 17, இதுக்கும் 17ன்னு போட்டுக்கும். இந்த 17 எடுத்து, ஏன்னா பொதுவானவைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இங்கேயும் 17 இருக்கும், இங்கேயும் 17 இருக்கும். ஸோ 17 ஸ்கொயர். வெற்றற்ற கணங்கள் A Bயில் உள்ளது, இப்படி போட்டால் கண்டெய்ன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து B, இந்த Bக்குள்ளே A இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக எது இருக்கும், A தான் இருக்கும். ஸோ A × A. 3 உறுப்புகள் கொண்ட 3ன்னு இங்கே இருக்குது, 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 3. ஸோ இந்த ஆன்சர். நவ் 13th ஒன். இங்கே கணம்னு இருக்கா, இது வந்து கடப்பு தொடர்பு. ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கணம் எக்ஸில் ஒன்றுக்கும் மேலே இருக்குது, ABCD நிறைய இருக்குது. இது எல்லாம் கடத்துகிற இந்த தொடர்பை நம்ம ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கடப்பு தொடர்பு. சும்மா ஒரு லாஜிக் இல்லாமல் தான் சொல்லிகிட்ருக்கேன். கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா 1 to 2, தென் 2 to 1, தென் 1 to 3, 3 to 1, 1 to 4, 4 to 1. இந்த மாதிரி வந்தாவே இது என்ன தொடர்பு, சமச்சீர் தொடர்பு. A to B, B to A, A to C அப்படின்னா அது சமச்சீர் தொடர்பு. இது கொஞ்சம் யோசிச்சுக்க. இங்கே 1 வருது, இங்கே 1 - 2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி, இந்த சைனெல்லாம் பார்க்க வேண்டாம், மேலே 1 கீழே இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துக்க, சைன் எடுக்க வேண்டாம்.
1/3 1/3 எல்லாத்துலேயுமே இருக்குது. சரி, எதை செலக்ட் பண்ணலான்னு அடுத்தது பாரு. இதை சைனோடு எடுத்துக்க. 1 - 2 1 - 2 என்ன -1. ஸோ இங்கே -1ம் 1/3யும் இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது. -∞ to வர்ற லிமிட்டுக்குள்ளே -1 இருக்குது. இது வந்து மூடிய எல்லை. 1/3 மூடிய எல்லை, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். -∞ வரைக்கும் இந்த 2 நம்பருமே இருக்குது. இங்கே வரக்கூடிய இந்த -1ம் இதை ஆட் பண்ணி வர்ற 1/3யும் இருக்குது. இங்கேயும் அதே தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். -∞ +∞ அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா f(x) இங்கே +x -x கேன்சல் பண்ணி என்ன இருக்குது? 0. அப்போ இந்த எடுத்துக்கிறோம். பட் இந்த 0வெல்லாம் ஏன் எடுக்கலைன்னா இது வந்து மூடிய எல்லை. இப்படி வர்றப்போ மூடிய எல்லை அப்படிங்கிறப்போ அந்த 0வும் இருக்குது, ஆன்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி பார்க்குறப்போ இங்கேயும் தான் இது இருக்குது. எக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. பட் நம்ம இன்ஃபினிட்டி வரதை சூஸ் பண்ண வேண்டாம். இங்கே நமக்கு ஆன்சர் வந்து இங்கே 0 மட்டும்தான் இருக்குது. இந்த 1 வந்து வரல. ஏன்னா 1 வந்து மூடிய எல்லைக்குள்ளே இருக்குது. 1 ஆன்சரில் இருக்கக்கூடாது. பட் இங்கே 1 ஆன்சரில் இருக்காது. ஏன்னா இது வந்து ஓப்பன். என்ன ஓப்பனுங்கிறப்போ இந்த 1 வந்து வராது. இது வந்து ரெண்டுமே வராது. 1ம் வராது, 0வும் வராது. மூடிய எல்லைக்குள்ளே மட்டும்தான் இந்த 0 இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 17. இங்கே x² என்ன? x × x. இதை பாரு, x × x மாதிரியே இருக்கா? சேமாக இருக்குல்ல. 0 ∞, தென் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், ப்ராக்கெட்டெல்லாம் பார்க்க வேண்டாம். 0 ∞, ரெண்டு சேமாக இருக்குது. x × x மாதிரியே இப்படி இது இருக்குது. ஸோ இது 4th one. தென் 18. mn உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திலிருந்து மாறிலி சார்பு. மாறிலி சார்புனா மாறாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாமே சேம் இதுக்கு போகும், கான்ஸ்டன்ட்டு. ஸோ m to n. தென் இங்கே சைனை வந்து லாஜிக்கலாக தான் சொல்லிகிட்ருக்கேன். செயின் அப்படின்னு வச்சுக்க. செயின்னா என்ன? மாலை கோர்த்தல். சரியா? மாலை கோர்த்தல். இந்த வார்த்தை கோர்த்தல்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயந்தான் நான் சொல்கிறது. இருந்தாலும் உனக்கு இதுதான் பாரு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதாவது மருந்து சாப்பிட்றப்போ குரங்கெல்லாம் நினச்சிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவார். ஆனால் இம்மீடியட்டாக நான் மருந்து சாப்பிட்ற என்ன ஞாபகத்துக்கு வரும்? மங்கி, குரங்கு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி இப்போ நான் இது செயின்னு சொல்லிட்டேன், கோர்த்தல்னு சொல்லிட்டேன். ஸோ மாலை கோர்த்தல். கண்டிப்பாக இந்த ஆன்சர் நீ வந்து டிக் பண்ணுவேன். கொஸ்டின் நம்பர் 20. இங்கே x² வர்க்க எண். x² என்ன? வர்க்க எண் தானே. இந்த 3 ஸ்கொயர்டு பண்ணால் என்ன? 9. 0 ஸ்கொயர்டு பண்ணால் 0. ஸோ இந்த வர்க்க எண் வரதை செலக்ட் பண்ணிக்க. இதுலையெல்லாம் பாரு வர்க்க எண் இல்லை. இங்கே -9 இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. எப்பொழுதுமே வர்க்க எண் வரப்போ நம்ம அந்த முன்னாடி அந்த மைனஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். சரி, அது வேண்டாம், இதுதான் கரெக்டாக இருக்குது. தென் எக்ஸு. இங்கே 2 to c 2 to d 2 இமேஜ் இருக்குது. 2 நிழலூர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் சார்பு அல்ல. தென் இங்கே எக்ஸ் இருக்கா? இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஆனால் இங்கேயெல்லாம் பாரு x², இங்கே -x, இங்கே 2x அப்படி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி. தென் 23. இங்கே 1 இருக்குது. f(x) 1 - மாடுலஸ் ஆஃப் x. இந்த 1 மூடிய எல்லைக்குள்ளே இருக்கிற மாதிரி பாரு. மூடிய எல்லைக்குள்ளே இருக்கிறது என்ன? இது ஆக்சுவலாக இந்த 1 - மாடுலஸ் ஆஃப் x அப்படிங்கிறப்போ இந்த 1 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த 1 வந்து இந்த மூடிய எல்லைக்குள்ளே இருந்தால் 1 இருந்து தான் ஆகும். ஆனால் இது இங்கே இருக்காது. இந்த -1 விட்டுரு. இது வந்து ஓப்பனுங்கிறப்போ இந்த 1 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் கரெக்டு. தென் 24. sin xங்கிறது ஒற்றை சார்பு தெரியும் நமக்கு. cos xங்கிறது இரட்டை சார்பு. ஆனால் ரெண்டையும் கூட்டினா இங்கே ப்ளஸ் இருக்குது பாரு. ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல. தனித்தனியாக இருக்கிறப்போ அந்த சார்பு என்னன்னு சொல்லிட்டோம். பட் கூட்டுறப்போ அது ரெண்டுமே அல்லன்னு சொல்லி வரும். அடுத்து 25. x² என்ன நம்பரு? ஈவன் நம்பரு, இரட்டை எண். இதுவும் 4ங்கிறது இரட்டை எண். அப்போ இது என்ன சார்பு வரும்? இரட்டை சார்பு. இது ஒரு இரட்டை சார்பு.